இந்தியன் கிரிக்கெட்டோட சிம்பு லிட்டில் சூப்பர் ஸ்டார் சுப்மன் கில் T20ல இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய விவாதமா இருக்கு. இல்ல எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற இந்த டீம்ல அவர் ஒருத்தர் தான் வந்து ஒரு தேவையில்லாதவரான்னு தோணுது. ஏன்னா இந்த டீம் வந்து ஒரு சம டீமா இருக்கு. ஐபிஎல்ல சுப்மன் கில்லோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா தான் இருக்கு. அதுல எந்த ஒரு குறையும் இல்லை. ஒரு ஆரஞ்சு கேப் ஹோல்டர், ஸ்ட்ரைக் ரேட்டும் நாட் சோ பேட், ரொம்ப நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட் தான். இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ சுப்மன் கில்லுக்கு வந்து இந்த 1.5 வருஷம் செஞ்சுரி 50+ போடாம இருக்கிறதே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கா இருந்துச்சு. அவரை போன வருஷம் வரைக்கும் எடுத்து வச்சு பாருங்களேன். 2024 ஜூலை தான் கடைசி ஆடி இருப்பாரு. அவர் வந்து ஒரு T20க்கான ஆளே இல்லைன்னு சொல்லி ஒதுக்கப்பட்டவர். கம்பீர்னு ஒருத்தர் உள்ள வராரு. வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு எல்லாமே மாறுது. 2 பிளேயர்ஸ் இங்க டீம்ல இருக்கணுமா இருக்கக்கூடாதான்றதே ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்காரு. அதுல வந்து ஒன்னு சுப்மன் கில், இன்னொன்னு சூரியகுமார் யாதவ். இல்ல கில்லுக்கு கிடைச்ச சான்ஸ் எத்தனை பிளேயர்ஸ்க்கு கிடைச்சிருக்கு? டீம்லயே இல்லாத ஒரு ஆளை மறுபடி கொண்டு போயிட்டு வைஸ் கேப்டனா போடுறது அப்படின்றத நம்ம இந்தியன் கிரிக்கெட்டோட சிம்பு லிட்டில் சூப்பர் ஸ்டார் சுப்மன் கில் T20ல இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய விவாதமா இருக்கு. என்ன நினைக்கிறீங்க சுப்மன் கில்லோட? பல பேர் அவர் கேப்டனா இருக்கணுமானே கேட்டுட்டு இருக்காங்க. இதுல நீங்க அவர் T20ல இருக்கணுமான்னு கேட்டு அவர் டீம்ல இருக்கணுமான்றதே ஒரு பெரிய கேள்வியா இருக்குதுன்ற. ஆமாங்க, வைஸ் கேப்டனுங்க. நீங்க என்ன பண்ணாலும் தவிர்க்க முடியாத ஒரு இதுல வந்து அவருக்கான ஒரு ரோல் இருந்துட்டு தான் இருக்க போகுது. இப்போ எப்படின்னா, ரிஷப் பண்ட்டை வந்து நீங்க T20ல எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டா ஒரு குரூப் என்ன சொல்றாங்கன்னா, அவர் ஆல்ரெடி வந்து வேர்ல்ட் கப்ல எல்லாம் வந்து இருந்திருக்காரு, அவனாலதான் நம்ம வேர்ல்ட் கப் ஜெயிக்கிறதுக்கு ஒரு இதுன்னு கூட சொல்லி அவர் எடுக்கணும்ங்கறாங்க. இந்த தடவை 2011 ODI வேர்ல்ட் கப்புக்கு வின் பண்ணதுக்கு மிக முக்கியமான காரணம் டீம்ல இருந்த ஸ்ரீசாந்த் தான் அப்படின்னு சிலர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா ராசியான ஆளு 2007லயும் இருந்தாரு, 11லயும் இருந்தாருன்ற மாதிரியான ஒரு கான்வர்சேஷனா இருக்குது. சரி, நீங்க சொல்லுங்க, உங்களோட பொறுத்தவரை சுப்மன் கில் ODI டெஸ்ட் அதை விட்டுருங்க, ODI டெஸ்ட் டோட்டலா வேற. T20ல சுப்மன் கில்லோட பெர்ஃபார்மன்ஸ் சோஃபார் எப்படி இருந்திருக்கு அண்ட் அவர் டீம்ல இருக்கிறது இந்தியாவுக்கு எதுவும் லாபம்னு நினைக்கிறீங்களா? இல்ல எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற இந்த டீம்ல அவர் ஒருத்தர் தான் வந்து ஒரு தேவையில்லாதவரான்னு தோணுது. ஏன்னா இந்த டீம் வந்து ஒரு சம டீமா இருக்கு. 2 பேர் சேர்க்கலாம். இப்போ இருக்கிற இந்த டீம்ல ஒரு 2 பேர் தேவையில்லாதவங்களா நான் பாக்குறேன். அதுல ஒண்ணு சுப்மன் கில், இன்னொன்னு கேப்டன் சூரியகுமார் யாதவ். ஒன்னு கேப்டன், ஒன்னு வைஸ் கேப்டன். சரி, கரெக்ட், சூப்பர். நீங்க இன்னொன்னு சொன்னீங்க அப்படின்னா, இந்தியாவோட டெஸ்ட் T20 டீம் இருக்குல்ல, யாரை கொடுத்தாலும் வின் பண்ண முடியும் அந்த மாதிரியான ஒரு டீம். உலகத்துல வேற எந்த டீம் டைம் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு டீம் வந்து இருந்த மாதிரி எனக்கு தெரியல. T20க்கு தனி டீமே இருக்குது நமக்கு, அந்த மாதிரி இருக்கு. அதுவும் இல்லாம எக்கச்சக்க டீம் இருக்கு. அதான் T20க்கு தனியா எக்கச்சக்க டீம் நம்மளால கிரியேட் பண்ண முடியும், அந்த அளவுக்கு இருக்குது. ஓப்பனிங் ஸ்லாட்ல இல்லாத டேலண்ட் இல்லை நம்மகிட்ட. உங்கள்கிட்ட யசஸ்வி ஜெய்ஸ்வால் இருக்காரு, அபிஷேக் சர்மா இருக்காரு, பிரியான்ஷ் ஆரியா இருக்காரு, ருத்ராஜ் கைக்வாட் ஒரு சென்சிபிளான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க வைபவ் சூரியவன்ஷி அவர் இருக்காரு. ஓகே ரைட், மேபி லைக் அவர் 14-15 அப்படின்றதுனால மேபி லைக் இன்னும் ஒரு 1 இயர் வெயிட் பண்ணலாம், இன்னொரு 2 இயர்ஸ் வெயிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சில நினைக்கலாம். பட் ஸ்டில் அவ்வளோ கேப்பபிளான பேட்டர்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி சுப்மன் கில்லோட பெர்ஃபார்மன்ஸ் T20ல எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இல்லை முக்கியமாக ஐபிஎல் அவரோட பெர்ஃபார்மன்ஸை இல்லை ரொம்ப சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம என்னதான் டொமஸ்டிக் அப்படி இப்படின்னு பேசினாலும் ஐபிஎல் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் டீமில் இடம் கிடைக்குது அப்படின்றது நமக்கு இப்போதைக்கு கொஞ்சம் ரீசெண்டாக நம்ம பார்த்துட்டு வர ஒரு ட்ரெண்டு. ஐபிஎல்ல சுப்மன் கில்லோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. அதில் எந்த ஒரு குறையும் இல்லை. ஒரு ஆரஞ்சு கேப் ஹோல்டரு, அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டும் நாட் ஸோ பேட், ஒரு 130, 140 கிட்டலாம் இருக்குது அவரோட ஸ்ட்ரைக் ரேட். ரொம்ப நல்ல ஒரு ஸ்ட்ரைக் ரேட் தான். ஆனால் அதை இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்ல கன்வெர்ட் பண்றாரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்படி சொன்னீங்கன்னா அப்ப பிரியான்ஷ் ஆரியாவோட ஐபிஎல்லோட இதுவும் பாருங்க, அவரோட டொமஸ்டிக்கோட இதுவும் பாருங்க. அவரு சையத் முஸ்தக் அலில என்ன மாதிரி ஆடி இருக்காரு, விஜய் ஹசாரில என்ன மாதிரி ஆடி இருக்காரு, டெல்லி பிரீமியர் லீக்ல என்ன மாதிரி ஆடி இருக்காருன்னு பாருங்க. இவரோட ஃபார் அகேடா இருக்காரு கில்ல விட. அதுவும் ஒரு நியாயமான. எனக்கு என்னன்னா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியல. இப்போ கில் வந்து கடைசியா ஒரு 50+ ஸ்கோர் எப்போ அடிச்சாருன்னா போன வருஷம் ஜூலைல அடிச்சிருக்காரு. நான் சும்மா ஸ்டாட்ஸ் பார்த்தேன். ஒரு 1.5 வருஷமா ஒரு 50+ ஸ்கோரே அடிக்கலையா T20ல அப்படின்ற மாதிரி. அந்த பீரியட் தான் பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாடு பிளஸ் இவங்களும் இருப்பாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் விளையாடாம இருந்திருப்பாங்க. இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ சுப்மன் கில்லுக்கு வந்து இந்த 1.5 வருஷம் செஞ்சுரி 50+ போடாம இருக்கிறதே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கா இருந்துச்சு. சரி, 1.5 வருஷத்துக்கு அப்புறமும் அவர் இன்னும் அந்த டீம்ல ஒரு முக்கியமான இடத்த வச்சிருக்காருன்னா லைக் என்ன ஒரு அன்ஷேக்கபிள் ட்ரஸ்ட்டை வந்து BCCI சுப்மன் கில் மேல வச்சிருக்காங்கிறது எனக்கு இன்னும் புரியல. அண்ட் இன்னொரு விஷயம், நான் ஸ்டாட்டிஸ்டிக்ல நம்பர்ஸா பார்த்துட்டோம் அப்படின்னா இது வரைக்கும் 34 T20 ஐஸ் ஆடி இருக்காரு. இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்ல 34 T20 ஆடி இருக்காரு. 841 ரன் அடிச்சிருக்காரு. ஐபிஎல்ல இந்த ஸ்கோர் அவர் ஒரே சீசன்ல ஆடக்கூடிய ஒரு 16 மேட்ச்ல ஆடுற ஒரு ஆளு சுப்மன் கில். ஆனா
34 மேட்ச் ஆனதுக்கு அப்புறமா அவரோட ரன்ஸ் வந்து 841 தான். 841 கரெக்டா சொல்றேன். ஆக்சுவலி நீங்க அவரை போன வருஷம் வரைக்கும் எடுத்து வச்சு பாருங்களேன். 2024 ஜூலை தான் கடைசி ஆடி இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஒரு T20க்கான ஆளே இல்லைன்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட அவர் எந்த ஒரு இதுலயுமே சேர்க்காம இருந்த போது, ஸ்குவாட்ல இல்லாத போது கம்பீர்னு ஒருத்தர் உள்ள வராரு. வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு எல்லாமே மாறுது. நம்ம யாருமே நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். டெஸ்ட்ல அவர் தான் கேப்டன்டாங்க, ஒரு தூக்கி வாரி போட்டுச்சு எல்லாருக்கும். அதே போல அடுத்து பார்த்தா வைஸ் கேப்டன் சொல்லி ஓடிஐக்கு கேப்டன் ஆக்குனாங்க. அது கூட ஓகே, ரோஹித் இருக்கும்போதுங்க அதுதான் இல்ல, இது ஓடிஐக்கு கேப்டன்டாங்க, அது கூட நான் ஏத்துக்கிறேன். ஓகே, அடுத்து பார்த்தா வைஸ் கேப்டன் சொல்லி T20ல கொண்டு வந்துட்டாங்க. ஆமா, எனக்கு என்ன தோணுதுன்னா பிப்ரவரி வந்து இது நடக்க போகுது வேர்ல்ட் கப், அதுக்குள்ளே அவரை கேப்டன் ஆக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும்னு தோணுது. நாட் சர்ப்ரைஸ், யாரும் ஆக்காலும் சர்ப்ரைஸ் ஆகாதீங்கன்ற மாதிரி தான் சொல்லணும். மேபி லைக் இப்போ அவர் சொல்ற ஒரு ரீசன் நீங்க சொன்னது என்னன்னா, அவர் வந்து என்ன சொல்றது, ஒரே கேப்டன் ஒரே 3 ஃபார்மேட்லயும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க ப்ரொமோட் பண்ண போறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சது T20 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் சூரியகுமார் வந்து அவரோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவார். அப்படி பண்ணலனாலும் டீம்ல அவர் இருக்கிறாரா இல்லையான்றது எனக்கு டவுட் தான். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரீசெண்டாக அதுவும் ரொம்ப போரா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி 2 பிளேயர்ஸ் இங்கே டீம்ல இருக்கணுமா இருக்கக்கூடாதான்றதே ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்காரு. அதில் வந்து ஒன்று சுப்மன் கில், இன்னொன்று சூரியகுமார் யாதவ். ஸோ இப்படி இருக்கும்போது அடுத்து இன்னொரு 3-4 மந்த்ஸ்ல கேப்டனா மாறுறதுக்கான வாய்ப்புகள் சுப்மன் கில்க்கு ரொம்ப அதிகம். ஆனா அவர் டீம்ல இருக்கணுமான்றதே இங்க ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குன்றது தான் என்னோட கன்சர்னா இருக்கு. அவர் வந்து ஒருவேளை ஒரு 1 டவுன் ஆடலாமா இல்லை 2 டவுன் ஆடலாமா, ஒரு பொசிஷன்லாம் என்ன ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கங்க. பட் ஆனா இப்போ இருக்கிற இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது டீம்ல இடம் பிடிக்கிறதுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸா நான் பர்டிகுலர் நான் பார்க்கல. அவர் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வரைக்கும் T20லே 4 டைம் தான் 50+ ஸ்கோர் போயிருக்காரு. 4ல் 1 வந்து 100. அது வந்து நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்டா 2023 அடிச்சது. மற்ற 3 50+ ஸ்கோர் எதுனா 2 ஜிம்பாப்வே கூட, 1 வெஸ்ட் இண்டீஸ் கூட. ஸோ 2024ல் அவர் அடிச்ச 3 50+ ஸ்கோரும் 2 ஜிம்பாப்வே கூட வந்திருக்கு, 1 வெஸ்ட் இண்டீஸோட வந்திருக்கு. அப்படின்னும் பொழுது அதை நம்ம எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுன்ற ஒன்று இருக்கு. ஏன்னா ஜிம்பாப்வேயோ வெஸ்ட் இண்டீஸும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு டீமா இப்போ கிடையாது. அவங்களோட பவுலிங் அட்டாக்ல எத்தனை யார் இருக்கா, அந்த பவுலிங் அட்டாக்கை நீங்க நேம் பண்ணுங்கன்னு சொன்னா பாதி பேருக்கு மேல பேரே தெரியாது. அந்த மாதிரியான ஒரு பவுலர்ஸ் போடுற இடத்துல தான் இவர் 50+ ஸ்கோரே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கன்சர்னா இருக்கு. அண்ட் ஒவ்வொரு டீம்ஸ்க்கு அகேன்ஸ்ட் அவரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கும்போது இன்னும் மோசமா இருக்கு. அதெல்லாம் பொறுமையா பேசுவோம். இதுதான் என்னோட பிக்கெஸ்ட் கன்சர்னா இருக்கு, அவர் டீம்ல இருக்கணுமா. அதான் நம்ம மொத்தமா ஒவ்வொரு டீம் கூட அவர் தனியா அந்த ஸ்டார்ட் அதையும் சொல்லிருங்க. அப்படி அதான் இப்போ அதை எடுத்துலாம் நினைக்கிறேன். கில் வர்சஸ் ஆஸ்திரேலியா இருக்குல்ல, 130 ரன் அடிச்சிருக்காரு ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டா 5 மேட்ச்ல. 5 மேட்ச்ல 130 அடிச்சிருக்காரு அப்படின்றது வந்து கிட்டத்தட்ட 25ல ஒரு 30 இது கூட கிடையாது அவரோடது. அடுத்தது சவுத் ஆப்பிரிக்கா அகேன்ஸ்டா 12 ரன் அடிச்சிருக்காரு, 3 மேட்ச்ல 12 ரன். அவரோட ஆவரேஜ் வந்து 4. அதுதான் அவரோட ஆவரேஜா இருக்கு. பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா 69 ஆஃப் 3 மேட்சஸ். வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டா 102 இன் 5 மேட்சஸ். அந்த 102ல 150+ ஸ்கோர் கிட்ட 77 நினைக்கிறேன். அந்த 77 போக மிச்சம் 23-25 ரன் தான் மற்ற 4 மேட்ச் சேர்த்து அடிச்சிருக்காரு. அடுத்தது நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்டா 144 இன் 3 மேட்சஸ். அந்த 144ல 126 ரன்ஸ். அந்த செஞ்சுரி நான் சொன்னேன்ல, அது வந்து 126. அடுத்த 2 மேட்சஸ் சேர்த்து ஒரு 18 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ இப்போ இது எந்த மாதிரியான ஒரு இன்கன்சிஸ்டன்சி? எனக்கு என்னன்னா, இப்போ இதை பார்க்கும்போது தான் ஒன்று தோணுது. சஞ்சு சாம்சன் வந்து ஆரம்பத்தில் இன்கன்சிஸ்டன்சி இந்த மாதிரியான விஷயங்கள் சொன்னாங்க. பட் கடைசி 10 மேட்சஸா எடுத்து வச்சு பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா கூட நல்ல ஒரு இது 2 செஞ்சுரி லைக் பங்களாதேஷ் கூட ஒன்று அடிச்சாரு. அதுக்கு அடுத்து பார்த்தா சவுத் ஆப்பிரிக்கா டூர்ல கொள்ளும் கொண்டாரு. அப்படி இருக்கப்பட்ட ஆளை இப்போ பார்த்தா சவுத் ஆப்பிரிக்கா கூட T20 இந்தியாவில் நடக்குது, பட் கன்சிடரே பண்ணல. காணவே காணும். எனக்கு அது பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு அந்த எண்ட் ஆஃப் த டே போனா ஏசியா கப்ல சுப்மன் கில் ஒருத்தர் உள்ள வராரு அப்படிங்கிறதுனால எவ்வளவு கொலாப்ஸ் இல்ல. அதுதான் இப்போ நம்ம எதுக்கு இப்போ உங்களோட நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த T20 டீமுக்கு யார் கேப்டனா இருந்தாலும் சரி, யார் கோச்சா இருந்தாலும் சரி வின் பண்ணும். அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் உள்ள T20 டீம் இது. இப்போ ஓப்பனிங் பேர் இருக்குல்ல, ஓப்பனிங் பேர் வந்து இப்போ அபிஷேக் சர்மா இருக்காரு, லெஃப்ட் ஹேண்டட் பேட்டர். இன்னொரு ரைட் ஹேண்டட் பேட்டர் தான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சஞ்சு சாம்சன் போலாமே. சரி, சஞ்சு சாம்சனுக்கு வயசாயிடுச்சு வச்சுக்கோங்க. ஓகே ரைட். ருத்ராஜ் கெய்க்வாட்கிட்ட சான்ஸ் கொடுக்கலாம். அவர் கன்சிடரே பண்ண மாட்டாங்க இவங்க. ருத்ராஜ் வந்து கன்சிடர், ஆனா இப்போ ரீசெண்டா ODIல வந்து பிரின்னு பிடிச்சிருக்காரு. சரியான டெஸ்ட்ல இருக்காரு. இன்டர்நேஷனல் ஸ்டேஜஸ்ல கிடைக்கிற நிறைய சான்ஸ் வந்து மிஸ் பண்றது உண்மை. ருத்ராஜ் வந்து நிறைய டைம் ஒரு சோப் ஸ்டாரான்னு கேட்டா இல்ல, அப்படி கிடையாது. நிறைய இடத்துல அவர் மிஸ் பண்ணியிருக்காரு. ஆமா பண்ணியிருக்காரு. பட் ஸ்டில் உங்களுக்கு ஒரு ரைட் ஹேண்டட் ஓப்பனிங் ஆள் வேணும். இல்ல, கில்லுக்கு கிடைச்ச சான்ஸ் எத்தனை பிளேயர்ஸ்க்கு கிடைச்சிருக்கு? அதேதான். உங்களுக்கு வந்துட்டு டீம்லயே இல்லாத ஒரு ஆளை மறுபடியும் கொண்டு போயிட்டு வைஸ் கேப்டனா போடுறது அப்படின்றத நம்ம எந்த மாதிரி புரிஞ்சுக்கிறதுன்றது எனக்கு டவுட் இருக்கு. கம்பீர் அதான் அவருக்கு பிடிச்ச முயலுக்கு 3 காலுங்கிற மாதிரி. இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ ஸ்ரேயஸ் ஐயர் இருக்காருல்ல, ஸ்ரேயஸ் ஐயரும் கம்பீரும் ஒன்னா ஒர்க் பண்ணவங்க தான் KKRல. ஒன்னா கப் வின் பண்ணதுக்கும் 2 பேரும் முக்கியமான காரணமா இருக்காங்க.
ஸ்ரேயஸ் ஐயர் ப்ரூவன் கேப்டன், போன இடத்துலலாம் ஹிட். டெல்லி கேபிட்டல்ஸை அத்தனை வருஷம் கழிச்சு ஒரு முக்கியமான ஒரு ஃபியர்டு டீமா மாத்தினதுல ஸ்ரேயஸ் ஐயரோட ரோல் மிக முக்கியம். கொல்கட்டாவோட 3வது கப் வின் பண்ணதுக்கு அவங்க ரோல் ரொம்ப முக்கியம். பஞ்சாப் கிங்ஸ் அவ்வளவு தூரம் டிராக் பண்ணி இழுத்துட்டு வந்ததோட அவரோட ரோல் ரொம்ப முக்கியம். அப்படின்னு போது இவ்வளவு ஒரு ப்ரூவன் கேப்டன் இருக்காரு, அவரும் ரைட் ஹேண்டட் பேட்டர் தான். அவரை ஏன் நீங்க கொண்டு வரல? ஓகே ரைட், ஆஃப்கோர்ஸ் இப்போ ஒரு இன்ஜுரியில இருக்காரு அப்படின்றது. அப்போ வரும்போது ஏசியா கப்புக்கே அவங்க கன்சிடர் பண்ணலையே. அதுதான் சொல்றேன், இந்த இதுல அவங்க இன்ஜுரியில இருக்குது. ஓகே, ஆனதுக்கு முன்னாடி நீங்க கன்சிடர் பண்ணி கூட இல்ல. அது எவ்வளவு பெரிய அநியாயமா கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, எப்படி நீங்க அவர் 4th தான் ஆடுவாரு, அந்த 4 நீங்க எப்படி 3rd 4 நீங்க எப்படி காலி பண்ணுவீங்க அப்படின்னாங்க. ஆனா கில்லுக்காக ஆல்ரெடி இருந்த சஞ்சு சாம்சன் வெளிய அனுப்புறாங்க. சோ இது நான் காலி பண்ணாங்கன்னு தான் சொல்லுவேன், வெளிய அனுப்புறாங்கலாம் சொல்ல மாட்டேன். சோ இப்போ இத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்ற ஒரு क्वेश्चन இருக்குல்ல. ஓகே ரைட், கில்லுக்கு கொடுக்கப்படுற அந்த ஒரு பிரிவிலேஜோ அந்த ஒரு வாய்ப்போ ஸ்ரேயஸுக்கோ ருத்ராஜுக்கோ கொடுக்கப்படலை அப்படின்றது ஒரு இது. அண்ட் என்னோட கடைசி கருத்தை நான் பார்க்கணும்னு நினைக்கிறது என்னன்னா, சுமன் கில்லோட ஆவரேஜ் லைட்டா ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன். சுமன் கில்லோட டொமஸ்டிக் ஆவரேஜ் 37, வெல் அண்ட் குட், அமேசிங். அவரோட இன்டர்நேஷனல் ஆவரேஜ் 37, டொமஸ்டிக் ஆவரேஜ் 37, இது 29 இருக்கு. இந்த ஆவரேஜ் அப்படின்றது இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான இந்தியன் T20 டீமுக்கு போதுமான ஆவரேஜா அப்படின்றது எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. கன்சிடரிங் உங்களுக்கு வெளியே இருக்கிற பிளேயர்ஸ், சஞ்சு சாம்சன் மாதிரியான ப்ரூவன் பிளேயர், அதான் சொல்றேன்ல ப்ரோ, குரூப்ல டூப் தான். நீங்க இதுல யாரு கேப்டன் ஆக்கலாம் இந்த டீம் ஜெயிக்கும், யாரு இருந்தாலும் அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க இன்னொரு நல்ல ஓப்பனரா கன்சிடர் பண்ணுங்க. அவ்வளவுதான் நம்மளால சொல்றது. இதுதான் எங்களோட ஒப்பீனியனா இருக்கு. உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம்.